அடையாளமா இருக்கிறது. அப்பே நீங்களான ரத்தத்தால கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்பே சோதரம் ரத்தத்தினால கழுவப்பட்ட ரத்தம் நமக்கு என்னவா இருக்கிறது? அடையாளமா இருக்கிறது. அடையாளமா இருக்கிறது. அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு இதயம் இருந்துச்சுன்னா வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும். ஆமே அது நம்ம விசுவாசித்து அதை அறிக்கை செய்யணும். வாதை எங்களுக்குள்ளே வராது இருக்கும். ஆமே வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும் என்று சொல்கிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்றாலும் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவர் கடந்து போய்விடுவார். சங்காரக்காரன் அங்கே கடந்து போய்விடுவார். எதை பார்த்து? ரத்தத்தை பார்த்து. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஏறப்பட்ட ரத்தத்தினால கழுவப்பட்டது. ரத்தம் பூசப்பட்ட இருக்கணும். இதயத்தில் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆகவே நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதா ஒரு நிச்சயம் வந்துருக்கணும். இல்லைன்னா உடனே ஆண்டவரே ரத்தத்தை எடுத்து பூசுகிறேன்ப்பா வாயினால சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே இப்படி வெளியேறப்பட்ட ரத்தத்தை நான் பூசுகிறேன் சொல்லி ரத்தத்துக்குள்ள மறைந்து கொள்ளுங்க. ரத்தம் உங்களுக்கு அடையாளமா இருக்கும். அடையாளமா இருக்கும். சங்காரக்காரன் உங்களை வீட்டுக்குள்ள வர முடியாது. வாதைகளுக்குள்ள வராது. ஏன் பயப்பட வேண்டியதில்லை? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டார்? மூணாவது, ஏன் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை? கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார், நம்மை உயர்த்துவார். கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் வள்ளி ஆமென் அல்லேலூயா. கர்த்தரை பெருக பண்ணுவார். இதே இருக்கிறதல்ல, இப்படியே இருக்கிறது இல்ல. ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. உங்களை உயர்த்துவார். உங்கள் ஸ்டேட்டஸை உயர்த்துவார் அவர். ஆகவே பயப்பட வேண்டியதில்லை. பாருங்கள், உலகமெங்கும் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது பாருங்கள், யோசேப்பு எகிப்திலே அவன் அங்கே அதிபதியா இருக்கிறான். அவனிடத்துலதான் தானியம் இருக்கிறது. அனைத்து ஜனங்களும் அவனிடத்துல தானியம் கொள்ளும்படி வருகிறாங்க. இப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து சொல்கிறான், தகப்பனையும் இந்த எல்லாரும் இங்க வந்து எல்லாம் இங்க வாங்க, ஏற்றுக்கு வாங்க, நான் உங்களை நான் போஷிக்கிறேன் என்று சொல்லி அவன் ஒரு அழைப்பு கொடுக்கிறான். யாரு? யோசேப்பு. எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க, இங்கே என்னிடத்துல வாருங்கள், நான் போஷிக்கிறேன் சொல்லி. ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, கர்த்தர் யாக்கோபோடு கூட பேசுகிறார். ஏன்னா யாக்கோபு வந்து அவன் அழைக்கிறான். யோசேப்பு வந்து வாங்க, என்கிட்ட வாங்க, உங்களுக்கு நான் தானியம் கொடுக்குறேன், எல்லாம் உங்களை நான் காப்பாற்றுவேன், நான் உங்களை போஷிப்பேன் அழைக்கும் பொழுது